நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். இன்னும் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நிறைய பேர் 10th 12th முடிச்சிடுறாங்க. ஸோ காலேஜும் ஒரு சில பேர் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமேட்டு நிறைய விளம்பரங்கள் வருது. எப்படி வருது அப்படின்னா, இந்த கோர்ஸை நீங்கள் இங்கே படிச்சிங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், இந்த கோர்ஸை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா சிங்கப்பூரில் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிக்குமே இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா, இது எந்த அளவுக்கு உண்மை, இந்த மாதிரி கோர்ஸ்லாம் இங்கே படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூரை பற்றி பார்ப்போம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ நீங்கள் கிளம்புறதுக்கு நீங்கள் சிங்கப்பூர் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த சேஃப்டி கோர்ஸு, இந்த லிஃப்டிங் சூப்பர்வைசரு, ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டரு, இந்த ஜேசிபி ஆப்ரேட்டரு, இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் இங்கே கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சிங்கப்பூரில் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 200% யூஸ் ஆகவே ஆகாது. ஆனால் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ஸை படித்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூரில் ஈஸியாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வேறு மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சேஃப்டி ரூல்ஸே சொல்லலாம். இவ்வளோ தூரம் ஹைட்டுக்கு மேலே நீங்கள் நின்று பார்க்குறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சேஃப்டி ஆனஸ் போட்டு தான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கும். அது மாதிரி நிறையா ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகபிளான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் அது கிடையாது. இங்கேக்கு அதாவது இந்தியன் ரூல்ஸும் சிங்கப்பூர் ரூல்ஸும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த சேஃப்டி சூப்பர்வைசர்லாம் இங்கே முடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் அங்கே கொடுத்து, நான் இந்த மாதிரி இந்தியாவில் நான் சேஃப்டி சூப்பர்வைசர் முடிச்சிருக்கேன், எனக்கு இங்கே வேலை கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க. அங்கே வந்து நீங்கள் சேஃப்டி சூப்பர்வைசர் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு தருவாங்க. இது மாதிரி நிறையா வேலைக்கு சொல்லலாம். ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு, ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து நீங்கள் இங்கே முடிச்சிங்க அப்படின்னா சிங்கப்பூரில் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இங்கே ஓட்ட கற்றுக்கலாம், ஓகேங்களா? ஓட்ட கற்றுக்கிட்டு ஆனால் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சேஃப்டி சூப்பர்வைசராக இருக்கட்டும், இல்லை ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், வேறு என்ன ஜாப் சொல்லலாம்னா எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டரு, ஜேசிபி, இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே ஓட்ட கற்றுக்கலாம். ஆனால் அந்த லைசன்ஸை வச்சு நீங்கள் அங்கே போய் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அதை வச்சு டேரெக்டாக உங்களால் வண்டி ஓட்டிட முடியாது, சேஃப்டி சூப்பர்வைசர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட முடியாது. நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கலாம். இந்த சர்டிஃபிகேட்டை உங்கள் பாஸுக்கிட்ட காமிக்கலாம். சார், இந்த மாதிரி வந்து நான் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், எனக்கு இந்த வண்டி ஃபோர்க்லிஃப்ட் ஓட்ட தெரியும், எனக்கு ஜேசிபி ஓட்ட தெரியும், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், ஜேசிபிங்கிறது நம்ம ஊரில் தான் சொல்லுவாங்க, சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எக்ஸலேட்டர் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் காமிக்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதை வச்சு உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அதை வச்சு அங்கே உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, ஒர்க் பண்ணக்கூடாது. அதுதான் சிங்கப்பூரோட ரூல்ஸ். ஸோ நீங்கள் இப்படி காமிச்சிங்க அப்படின்னா, இப்போ உங்கள் பாஸ் வந்து அங்கே உங்களை சேஃப்டி சூப்பர்வைசருக்கு அனுப்பி நீங்கள் அங்கே வந்து பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்ற பட்சத்தில் உங்களால் நீங்கள் ஒர்க்கு பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கே நீங்கள் முடிச்சிருக்கீங்க, ஒரு உதாரணத்துக்கு இங்கே வந்து நீங்கள் ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்போ அந்த வேலை உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போய்ட்டு நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் பாஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த பெனிஃபிட் தான் இருக்கே தவிர, மற்றபடி இந்த சர்டிஃபிகேட் வச்சு டேரெக்டாக நீங்கள் வெளிநாட்டில் போய்ட்டு வேலை பார்க்க முடியாது. இந்த மாதிரி நிறையா வந்து இப்போ மெயினாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த 10th 12th முடிச்சிருக்காங்களா பசங்க, இந்த டைமில் இந்த மாதிரி நிறையா விளம்பரங்கள்லாம் வரும். ஸோ அதை நம்பி நீங்கள் அதிகமான பணத்தையெல்லாம் கட்டி நீங்கள் வந்து படிக்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு தொழிலுக்கு எனக்கு கற்றுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் கற்றுக்கலாம். அதை தவிர அதை வச்சு நிறையா பேர் என்னக்கிட்டே டெலகிராமில் கேட்குறாங்க, அண்ணே இந்த மாதிரி நான் இந்த கோர்ஸ்லாம் இங்கே படிச்சிருக்கேன், சேஃப்டி கோர்ஸ்லாம் இங்கே படிச்சிருக்கேன், என்னால் சிங்கப்பூரில் டேரெக்டாக சேஃப்டி சூப்பர்வைசராக போட முடியுமா, சேஃப்டி கோஆர்டினேட்டராக என்னால் போக முடியுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூரில் போயிட்டு அந்த கோர்ஸெல்லாம் முடிக்கணும். நம்ம சிங்கப்பூரில் வந்து இந்த கோர்ஸுக்கெல்லாம் எத்தனை நாள் எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்றதுக்கு தெளிவாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு சப்போஸ் உங்கள் முதலாளி உங்களை அனுப்பலை அப்படின்னாலுமே நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு லீவு கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் அந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியில் போய் பண்ணலாம். அதுக்கு வந்து நிறையா இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்குது, நைட் கிளாஸஸ் இருக்குது, பார்ட் டைம் இருக்குது, சண்டே மட்டும் போய் படிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இப்போ ஒரு உதாரணத்துக்கு சேஃப்டி சூப்பர்வைசர் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 3 to 4 சண்டே உங்களுக்கு சண்டேல லீவ் டைமில் நீங்கள் போய் படிச்சிங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் சேஃப்டி சூப்பர்வைசராக மாறிடலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் மாற முடியுமே ஒழிஞ்சு இங்கே இருக்க சர்டிஃபிகேட்டை நீங்கள் டேரெக்டாக கொண்டு போய் இந்த மாதிரி கோர்ஸ்ல எல்லாம் மாற முடியாது. அப்போ இங்கே இருக்க சர்டிஃபிகேட் எது தான் வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நர்சிங் ஓகே, நர்சிங் சர்டிஃபிகேட் வேல்யூ. கேட்ரிங்கில் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ இல்லைனா டிகிரி முடிச்சிங்கன்னா அது வேல்யூ. அதாவது இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் டிகிரி டிப்ளமோ கோர்ஸ் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்க 3 years 4 years இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து வேல்யூ தான். அதை வச்சு நீங்கள் வந்து எஸ்பாஸோ இபாஸோ என்டிஎஸ் பர்மிட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்மிட் அப்ளை பண்ணி போகலாம். அதர்வைஸ் வந்துட்டு இந்த இப்போ சேஃப்டி சூப்பர்வைசர், இந்த லிஃப்டிங் சூப்பர்வைசரு, இந்த மாதிரி இல்லை லிஃப்டிங் மேனேஜரு, ஃபோர்க்லிஃப்ட் ஆப்ரேட்டரு, இந்த மாதிரிலாம் நான் முடிச்சிருக்கேன், இதை வச்சு நான் அங்கே போய் எதாவது பண்ணலாமான்னா வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா? ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இதை வச்சு நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இதை நம்பி நீங்கள் பணத்தை கட்டி தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ அந்த பணத்தை வந்து நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு கட்டிட்டு அங்கே ஜென்ரல் ஒர்க்கராக போயிட்டு அதே பணம் தான் கிட்டத்தட்ட ஒரு அதில் இதை விட ஒரு 5000 10,000 கூட வரும். ஆனால் நீங்கள் சம்பாதிப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சம்பளத்தை நீங்கள் இந்த கோர்ஸுக்காக கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ சண்டே கிளாஸு இந்த மாதிரி பார்ட் டைம் கிளாஸ் இதில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸெல்லாம் நீங்கள் முடிச்சிடலாம். இந்த மாதிரி கோர்ஸெல்லாம் அங்கே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் முதலாளிகிட்ட போய் சார் இந்த மாதிரி நான் அந்த கோர்ஸ் முடிச்சிட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி அந்த வேலையை கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில கம்பெனியில் உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும், வேலையும் கொஞ்சம் ஈஸியாக ஜென்ரல் ஒர்க்கர்லேருந்து அடுத்த போஸ்டிங் போவீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா சலுகைகள் கிடைக்கும். ஆனால் இது எல்லாமே நீங்கள் அந்த நாட்டிலே போய் முடித்தா தான் வந்து இந்த சலுகைகள்லாம் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.